Illustration 3. From the following particulars of Chennai Sports Club, prepare receipts and payments account for the year ended 31st March 2018. Particulars: opening cash balance as on 1/4/2017. Opening bank balance as on 1/4/2017. So, இது ரெண்டுமே எங்க வரணும்? Debit sideல வரணும். Opening balances இல்லையா? Interest paid, telephone expenses, upkeep of grounds, life membership fees received, bats and balls purchased, subscription received. இங்க பாருங்க, இவங்க வந்து 3 years ஓட subscription கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கரண்ட் இயர் 17 to 18 தான். ஆனால் இவங்க ப்ரீவியஸ் இயர் தான் கொடுத்துருக்காங்க, சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ஃபண்ட் ரிசீவ்ஸ், லாஸ்ட் ஒன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நாம் கண்டுபிடிக்க போகிறது க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ். ஓகேங்களா? நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் receipts and payments account for the year ended 31st March 2018. First item, opening cash balance எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி opening bank balance 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் தான் வரணும். to balance brought down, cash balance 10,000, bank balance 15,000. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we get 25,000. அதை அவுட்டர் காலம்க்கு போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இப்போ பே பண்ணுறோம் இல்லையா, அப்போ கேஷ் கோஸ் அவுட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரியல் அக்கௌண்ட் படி. அப்போ இது என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் இஸ் 5,000. பை இன்ட்ரெஸ்ட் பெய்ட் தி அமௌண்ட் இஸ் 5,000. நெக்ஸ்ட் ஒன், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். இதுவும் என்னது? எக்ஸ்பென்சஸ் தான், 7,000. அப்போது இதையும் நம்ம கிரெடிட் பண்ணிடலாம். பை டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 7,000. நெக்ஸ்ட் ஒன், upkeep of grounds. Again this is also an expenses. ஏதோ வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். பை upkeep of grounds 22,500. நெக்ஸ்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மெம்பர்ஷிப் ஃபீஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், தி அமௌண்ட் இஸ் 5,500. to life membership fees 5,500 debit side la enter பண்ணிக்கலாம். next item, bats and balls purchased. again cash goes out இல்லையா, then it has to be credited. so the amount is 13,000. next பாருங்க, subscription received ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன படித்தோம்? subscription அப்படின்றது வந்து இந்த கிளப்புக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம். ஸோ அது இன்கம்மை வந்து டெபிட் பண்ணணும். இங்கே எந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணுறது? 2016 to 17, 17 to 18, 18 to 19. இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவை கிடையாது. எந்த இயர் நீங்கள் கொடுத்துருந்தாலும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இயருமே நம்ம என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ 16, 17, 17, 18, 18, 19 இந்த 3 அமௌண்ட்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெபிட் சைடில் நம்ம கணக்கு காட்ட போகிறோம். 16, 17 வந்து 4,500, 17, 18 வந்து 65,000, 18 and 19 வந்து 5,000. ஸோ டோட்டலாக 74,500 அவுட்டர் காலமில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே இட் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். ஸோ பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 12,500. டோர்னமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ். ரெசிப்ட்ஸ் இல்லையா, பேர்லேயே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். எவ்வளோ? 15,000 டெபிட் பண்ண போகிறோம். to tournament fund receipts 15,000. okay, and last item, closing balance of cash 5,000 கொடுத்துருக்குறாங்க. closing cash balance அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா? by balance carried down. opening balance debitல வந்துச்சுன்னா obviously closing balance creditல தான் வரும். by balance carried down, cash balance 5,000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல், எந்த டோட்டல் ஹையராக இருக்குது பாருங்கள். எப்போவுமே டெபிட் சைட் டோட்டல் தான் ஹையராக வரும் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸில். ஆனால் சில சம்ஸில் கிரெடிட்டும் ஹையராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டு டோட்டலையும் பார்க்கணும். இப்போ இந்த சம்மில் டெபிட் டோட்டல் தான் ஹையராக இருக்குது, 1,20,000. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60,000 கிடைக்குது. 60,000 மைனஸ் 1,20,000 நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சரு 60,000 கிடைக்கும். இந்த 60,000ல் 5,000 கேஷ் பேலன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 55,000 பேங்க் பேலன்ஸ். ஓகே. Illustration 4. From the following particulars of Pumbuhar Literary Association,
prepare receipts and payments account for the year ended 31st March 2019. அவங்க சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எந்த அசோசியேஷனோட டீட்டெயில்ஸ் பாருங்கள், பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன். ஸோ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஷினை படிச்சிடலாம். ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் as on 1/4/2018. Bank overdraft as on 1/4/2018. Printing and stationery, interest paid, sale of investments, purchase of refreshments, outstanding salary, endowment fund receipts, lightning charges, subscription received, repairs and renewals, conveyance paid, books purchased, insurance premium paid, sundry receipts, government grants received, sale of refreshments, depreciation on buildings, cash at bank on 31/3/2019. இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். In the books of Pumbuhar Literary Association, receipts and payments account for the year ended 31st March 2019. டெபிட் சைட் கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்மேட் என்னன்னு நமக்கு தெரியும். ரெசிப்ட்ஸ் ருபீஸ், பேமெண்ட்ஸ் ருபீஸ். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எழுதுவோம், கேஷ் இன் ஹேண்டு தான், ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 5,000. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கொஷினில், பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் ஆன் 1/4/2018. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே ஓவர் அண்ட் அபவ் த கேஷ் பேலன்சஸ். நம்ம கிட்ட இருக்க பேங்க்கில் நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸை விட அதிகமாக நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்போது அது கண்டிப்பாக நம்ம பே பண்ண வேண்டிய ஒன்று தானே. அப்போ அது எங்கே போகணும், கிரெடிட் பண்ணணும். சரிங்களா. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 4,000 கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் 1,500. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம். 1,500 அண்ட் 3,250. பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 1,500, பை இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 3,250. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இப்போ ஏதோ ஒன்று சேல் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. அப்போ நமக்கு இது என்னன்னு சொல்லலாம், வி ஆர் ரிசீவிங் கேஷ். அப்போ இது எங்கே போகணும், ரெசிப்ட் சைடில் போகணும். ஸோ தி அமௌண்ட் இஸ் 1,000. அப்போது நாம் இதை என்ன பண்ண போகிறோம், டெபிட் பண்ண போகிறோம். இங்கே டெபிட் பண்ணியிருக்காங்களா, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். நம்ம ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒன்று கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க, காஃபி வாங்குறாங்க. இப்போ இதெல்லாமே ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. பை பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் 1,500. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அமௌண்ட் 2,000 கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், இதை ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸோட கிரெடிட் சைடில் எழுதணுமா, எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, திஸ் இஸ் அ நான் கேஷ் ஐட்டம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அக்ரூட் இன்கம்ஸ், இது எதுவுமே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ். என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் இஸ் 2,000. பேர்லேயே ரெசிப்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை டெபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், லைட்னிங் சார்ஜஸ். லைட்னிங் சார்ஜஸ் 1,300. ஸோ இட்ஸ் அ பேமெண்ட். அதனால் இது என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பண்ணியிருக்காங்களா பார்க்குறீங்களா. ஸோ லைட்னிங் சார்ஜஸ் 1,300. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுனா இது இன்கம். ஸோ இட் ஹேஸ் டு பி டெபிட்டட். ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனிவல்ஸ், இது ஒரு எக்ஸ்பென்சஸ், இதை கிரெடிட் பண்ணுங்கள். கன்வேயன்ஸ் பெய்டு, புக்ஸ் பர்ச்சேஸ்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இது எல்லாமே கிரெடிட் சைடில் தான் வரணும். ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சன்ட்ரி ரிசீப்ட்ஸ். பேர்லேயே இருக்கா ரிசிப்ட்ஸு, வி ஆர் ரிசீவிங். ஸோ இட் ஹேஸ் டு பி டெபிட்டட். 750 என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும்.
கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்டு. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்னால் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து டொனேஷன்ஸ் மாதிரி. அப்போது கிளப்புக்கு இது வந்து ஒரு இன்கம். ஸோ டெபிட் ஆல் இன்கம் ரூல் படி இதையும் டெபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். சேல் பண்ணுறாங்க, அப்போது நமக்கு திரும்ப என்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. ஸோ இட் ஹேஸ் டு பி டெபிட்டட். நெக்ஸ்ட் ஒன் டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங்ஸ். டெப்ரிசியேஷன் அப்படின்றது திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் அ நான் கேஷ் ஐட்டம். அப்போது இதை நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் என்டர் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் லாஸ்ட் ஐட்டம் கேஷ் அட் பேங்க் ஆன் 31/3/2019. திஸ் இஸ் தி க்ளோசிங் பேலன்ஸ். 2000 நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிரெடிட் சைடில் என்டர் பண்ணிடணும். சரியா? இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் தான் பண்ண போகிறோம். ஸோ டெபிட் சைடோட டோட்டல் 36,250. கிரெடிட் சைடோட டோட்டலும் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த டோட்டல் ஹையராக இருக்கோ நம்ம அதை தான் எழுதிக்க போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது ஹையராக இருக்க டோட்டலை எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது கேஷ் அட் பேங்க் ஆல்ரெடி நமக்கு 2000 பேலன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு கிடைக்கிற மிச்ச பேலன்ஸ் என்னன்னு சொல்லலாம், கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ எவ்வளோ இருக்குது கேஷ் இன் ஹேண்டு, 3,450. இந்த 2000 அப்படின்றது நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது கேஷ் அட் பேங்க், க்ளோசிங் கேஷ் அட் பேங்க் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட். Illustration 5. From the following particulars of Velo Recreation Club, prepare receipts and payments account for the year ended 31st March 2017. அவங்க சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளை அதை யூஸ் பண்ணி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சம்மை டைரெக்டாக பார்த்துடலாம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ், டொனேஷன் ரிசீவ், சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ், newspapers bought, traveling expenses, receipts from entertainment, admission fees received, municipal taxes, expenses of charity show, billiards purchase, construction of new tennis court, receipts from charity show, and closing balance of cash in hand. So we are required to prepare receipts and payments account of Velo Recreational Club. In the books of Velo Recreation Club, receipts and payments account for the year ended 31st March 2017. Receipts rupees and payments rupees. First item opening cash balance as on 1/4/2016, and next one opening bank balance. இது ரெண்டுமே வந்து opening balances. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அப்போது இது கிரெடிட் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட், அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்ஸ், இட் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். நெக்ஸ்ட் ஒன் டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பேவிலியான். பேவிலியான் அப்படின்னா அது ஒரு பில்டிங்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஏதோ ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், அதுக்கு நமக்கு வந்து டொனேஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அது ரெசிப்ட்ஸ். அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், இட் ஹேஸ் டு பி டெபிட்டட். Next one பாருங்கள், சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ். We receive cash. When we sell something, we receive cash. So it has to be debited. Next one, newspapers bought. நம்ம newspapers வாங்குகிறோம் அப்படின்னா we pay cash இல்லையா, அப்போ credit பண்ணிடலாம். Traveling expenses, credit. And next பாருங்கள், receipts from entertainment. இது என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும், ஏன்னா இது ஒரு இன்கம். Admission fees received, again it has to be debited. Municipal taxes, we are paying tax, so credited. Expenses of charity show, again credit. Billiards table purchase, திரும்பவும் credit பண்ண போகிறோம். Next one, construction of new tennis court. construct பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அது ஒரு expenses தான், so credited. Next one, receipts from charity show. நமக்கு ஒரு சேரிட்டி ஷோ நடத்துகிறோம், அதுலேருந்து நமக்கு பணம் வந்திருக்கு, அப்போது அது டெபிட் பண்ணுறோம். லாஸ்ட் ஐட்டம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், தி அமௌண்ட் இஸ் 8,000. ஸோ இட் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். சரிங்களா? இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே கரெக்டாக டெபிட் அண்ட் கிரெடிட் பார்த்து போட்டாச்சு. இதில் நான் கேஷ் ஐட்டம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணிடலாம். டோட்டல் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த சம்மில் ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம டோட்டல் பண்ணதில் இந்த சம்மில் கிரெடிட் சைடோட டோட்டல் தான் அதிகமாக இருக்குது.
பேமெண்ட் சைடோட டோட்டல் அதிகமாக இருக்குது, நம்ம கிடைச்ச இன்கம் சைடோட டோட்டல் கம்மியாக இருக்குது. அப்போது இன்கம் வரவை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், ஓடி பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் 44,000 கம்மியாக இருக்குது. ஸோ இது என்ன பேலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் வருது. கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதே நம்ம வந்து கிரெடிட் சைடில் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது, டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே வந்து கேஷ் அட் பேங்க் அப்படின்னு எழுதி பேலன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு இங்கே பேமெண்ட் சைடு அதிகமாக இருக்குது, ரெசிப்ட் சைடு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அதை என்னென்னு பேலன்ஸ் பண்ணுறோம், டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதி அந்த பேலன்ஸ் 44,000 நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுடுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவோட ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எந்த விதமான ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.